ஒரு பாலைவனத்துல ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. ரொம்ப தண்ணி தாகத்துல இருக்காரு. சுத்தி சுத்தி பார்த்து கடைசியில ஒரு கை பம்ப பாக்குறாரு. அந்த பம்ப போய் அடி அடின்னு அடிச்சு பாக்குறாரு. அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு சின்ன பாட்டில்ல தண்ணி இருக்கு. இந்த பாட்டில்ல இருக்கிற தண்ணியை அந்த பம்ப்ல ஊத்திட்டு அடிச்சா தண்ணி வரும் அப்படின்னு அதுல ஒரு நோட் எழுதி இருக்கு. இப்ப அவர்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, அவருக்கு கிடைச்ச அந்த கடைசி வாட்டரை குடிச்சிடுறது. இன்னொன்னு அந்த தண்ணியை ஊத்தி இன்னும் தண்ணியை வர வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது. அவர் என்ன பண்றாருன்னா அந்த தண்ணியை ஊத்தி நல்லா அடிக்கிறாரு. தண்ணி வருது. அவருக்கு மனசு திருப்தி ஆகிற அளவுக்கு அந்த தண்ணியை ஃபுல்லா குடிச்சு முடிக்கிறாரு. திரும்ப அந்த பாட்டில்ல தண்ணியை நிரப்பி வச்சுட்டு கீழே இட் ஒர்க்ஸ் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டுக்கு பேரு லாஸ் அவர்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கு அப்படின்னா அதை நம்ம 2 விதமா பயன்படுத்தலாம். ஒண்ணு, நம்மளோட டே டு டே எக்ஸ்பென்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாம். அதை நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கே ரன்வே கொடுக்கும். இல்ல அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணி, இல்ல நியூ ப்ராடக்ட்ஸ் நியூ இன்வென்ட்ரியில ஸ்பெண்ட் பண்ணி, ஹையரிங் பண்ணி நம்ம பிசினஸை மல்டிஃபோல்ட் ஆக்குறது. ஸோ நிறைய பேர் கொஞ்சமா நம்ம கிட்ட மணி இருக்கிறப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த காசையும் மார்க்கெட்டிங்னு போட்டு அது வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் மார்க்கெட்டிங் ஃபனல், கஸ்டமர் அக்விசிஷன், பிராண்டிங், இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு நாள்ல ரிசல்ட் தராது. அந்த ப்ராசஸை நம்ம ப்ராப்பரா பண்ணோம்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம நம்பணும்.